திருவள்ளூரில் முறையான ஆவணங்கள் இல்லாதது, ஒரு வழி பாதையில் செல்வது போன்ற பல்வேறு காரணங்களால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆட்டோக்களை மாலை நேரமாகியும் விடுவிக்காததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்டிஓ அலட்சியமான பதில் சொல்வதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு செய்துள்ளனர். மாவட்ட தலைநகரான திருவள்ளூரில் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்குகின்றன. திருவள்ளூர் ரயில் நிலையம், ஆயில் மில், அரசு மருத்துவமனை, தேரடி, பஜார் வீதி, கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலை போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை ஆய்வாளர் நாகராஜன் சாலையில் செல்லக்கூடிய அனைத்து ஆட்டோக்களையும் ஆய்வு செய்தார். அப்போது முறையான ஆவணங்கள் இல்லாமல் இயங்கியது, ஓட்டுநர் உரிமம், ஆட்டோக்கள் உரிமம் இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களால் 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் விதித்து 30க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை பறிமுதல் செய்துள்ளனர். அபராத தொகையை அதிகபட்சமாக விதிப்பதுடன் காலையில் பறிமுதல் செய்த ஆட்டோவை இரவு 7 மணி ஆகியும் விடுவிக்காததால் ஆட்டோ ஓட்டுநர்கள் திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது வட்டார போக்குவரத்து அலுவலர் ராதாகிருஷ்ணன் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகளுக்கு முறையாக பதில் அளிக்காமல் சாலை ஆய்வாளர் பறிமுதல் செய்துள்ளார். அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதிலளித்தார். இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்டிஓவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆர்டிஓ அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. திருவள்ளூரில் இயக்கப்படும் அனைத்து ஆவணங்களும் வைத்திருக்கும் ஆட்டோக்களை மட்டுமே இயக்க காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் கேட்டுக்கொண்டனர். இதுவரை எங்கள் மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் கட்ட சொல்கிறாரு, அதுவும் கட்டிட்டோம். இதுவரை ஆர்டிஓ கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை பிடிக்கல, ஆர்ஐ தான் பிடிச்சார், ஆர்ஐ சொன்னால் தான் நான் வண்டி ரிலீஸ் பண்ணுவேன், இல்லை இதை சம்மந்தமாக நான் எஸ்பைட் பேசிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. எங்களுடைய கேஸு நோ என்ட்ரியில் போனால் 500 ரூபான்னா கூட அந்த 500 ரூபா போகிறதில்ல, 3000 4000 அது யார் போட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் அதை போய் கேட்டோம்னா 500 ரூபா 1500 ரூபா போட்டாருன்னா 4000 ரூபாய் கேட்க அவர் ஆர்ஐக்கு என்ன ரேஸ் ஆகுதுன்னு தெரியல. இன்னும் ஆட்டோக்காரன் அவருக்கு என்ன தீங்கு செஞ்சோமோ பாவம் செஞ்சோமோ தெரியல. எங்கள் மேலே அவ்வளோ இது போடுறாரு. நாங்கள் எதுவும் பண்ண முடியல. எந்த ஒரு விஷயத்தையும் போய் அவரோட பேசணும், அப்படியா யாருன்னா சிபாசு மூலியமாவோ எங்கள் சட்ட ஆலோசகர் போய் கேட்டாலோ அப்படியா போன்னு சொல்லிட்டு திருப்பி கேஸ் எவியை தான் உழுத தவிர எங்கள் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் என்ன தான் பண்ணோம் இல்லையா, எங்களுடைய ஆட்டோ எடுத்து ஆர்டிஓவில் விட்டுறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்க ரெடி பண்ணி சொல்லுவாங்க. என்ன மாதிரி கேஸ்லாம் போடுறாங்க, எதுக்காக போடுறாங்க எதுவுமே சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. ஒன்லி கேஸ், அவ்வளோதான். ஒன்லி கேஸ். நீங்கள் போய் கேட்டிங்களா 1500 ரூபாய் வந்தால் இப்போ திருப்பி நீங்கள் போய் கேட்டதுனால 3000 ரூபாய் வரும். அப்போ 1500 3000 என்னாச்சு, 4500 ரூபாய் இன்றைக்கி ஓட்டுறது 700 ரூபாய். காலையில் 6 மணிக்கு நைட் 8 மணிக்கு போகிறதுக்குள்ள 700 ரூபாய் ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சது கஷ்டம். 300 ரூபாய் கேஸு, என் சாப்பாடு செலவு, என் குழந்தையுடைய வாழ்வாதாரம்லாம் எங்கே போகுது? எனக்கு மொத்தத்தை நீ இது மாதிரி பண்ணுன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆட்டோ கொடுத்துறோம். ஆர்டிஓவில் எங்கள் மாதம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனியில் வாங்கி கொடுத்தா நாங்கள் நிரந்தரமாக போயிடுறோம், ஆட்டோ ஓட்ட மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.